அவசர சிகிச்சை பிரிவில் மாவை சேனாதிராஜா, பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தகவல். ஜனாதிபதியின் யாழ் விஜயம், கவனக்கீர்ப்பு போராட்டத்தில் குதிக்கவுண்டு வேலையற்ற பட்டதாரிகள். தமிழ் மக்கள் ஒன்றிணையவில்லை என்றால் அரசின் கையெறிவுகள். ஜோதிலிங்கம். பொன்சேகா மீதான கொலை முயற்சி விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழ் கடற்பரப்பில் துப்பாக்கி சூட்டில் 2 காயம், பார்வையிட்ட யாழ் இந்திய துணை தூதுவர். யாழ் பல்கலை விவகாரம் அனில அரசின் முக்கிய அறிவிப்பு. பிரதானிய அமைச்சர் யாழ் விஜயம், தமிழ் தலைவர்களையும் சந்தித்தார். சர்ச்சையில் சிக்கிய ரணில் கையொப்பமிட்ட கடிதம், சிஐடி விசாரணைகள் ஆரம்பம். முடங்கியிருந்த துறைமுக புதைக்குழி அகழ்வு மீள் ஆரம்பம். நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். சத்தியமூர்த்தியின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவிலேயே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பதிவில், இன்று காலை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் இருந்து மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் வைத்திய நிபுணர்கள் தலையில் கணிசமான அளவில் இரத்தப்பெருக்கு இருப்பதை கண்டறிந்தனர். அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சையில் உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பை நடத்திய வடமாகாண பட்டதாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் கே டெனிசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் 2-3 முறையல்ல பல தடவைகளாக எங்களுக்குரிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்துக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டங்களை நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம். அத்தனை போராட்டங்களும் எங்களுக்கு எதுவித சாதகமான பதிலையும் இதுவரை தராத காரணத்தினால் எங்களுடைய போராட்டங்களை பல்வேறு வடிவங்களில் நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கான ஒரு அழைப்பாக இந்த ஊடக சந்திப்பை இங்கே நிகழ்த்த இருக்கின்றோம். எதிர்வருகின்ற 31ஆம் தேதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு கௌரவ இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேரடியாக பங்கு பெற்ற இருக்கின்றார். எங்களுடைய கோரிக்கைகள் அவரை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவரினுடைய வருகையை முன்னிட்டு இந்த போராட்டத்தை வடமாகாணம் தழுவிய வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினராகிய நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே இந்த போராட்டத்திலே மக்கள் நலன் விரும்பிகள் அத்தோடு எங்களினுடைய உறவினர் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுக்குரிய பூரண ஆதரவை தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்திலே வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். பல தடவைகள் பல வழிகளில் போராடி எங்களுக்குரிய நியாயங்கள் இதுவரையும் கிடைக்கவில்லை என்ற ஒரு மன வருத்தத்தோடு நாளைய தினம் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இவ்வளவு காலம் ஒரு அகிம்சை வழியிலே நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். நாளை ஒரு மரக்கன்று வழங்குகின்ற ஒரு பசுமை திட்டத்தோடு எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து 3-4 நாட்கள் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். விதவிதமான முறையிலே இரத்த தானம், அத்தோடு ஜனாதிபதியினுடைய வருகையை மையப்படுத்தி கச்சேரிக்கு முன்பாக ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். எங்களினுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது பாதுகாப்பு சம்பந்தமான எந்த விடயங்களுக்கும் அச்சுறுத்தலின்றி ஒரு அகிம்சை வழியிலே எங்களுக்கான வேலைக்கான நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு தொடக்கம் இப்பொழுது 2025 வரை எதுவித அரச வேலைகளுக்கும் உள்வாங்கப்படாமல் நாளளாவிய ரீதியிலே 5 வருடங்களை கொண்ட பட்டதாரிகள் சமூகம் இன்று வரை வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றது. இதுவரையும் எங்களுக்கு எந்தவித நியாயமான தீர்வுகளும் வழங்கப்படவில்லை. நாங்கள் கடந்த போராட்டத்திலே கௌரவ வடமாகாண ஆளுநர் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்திருந்தோம். அவர் தன்னுடைய பதிலிலே பூரணமான திருப்திகரமான ஒரு முடிவை எங்களுக்கு வழங்கவில்லை.
குறிப்பாக 3000 பேருக்கு மேலாக வேலையற்ற பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். தகுதிகளை பூர்த்தியாக்கிய நிலையிலும் அரசாங்கம் எங்களுக்கான வேலைகளை வழங்காமல் இருப்பது எங்களுக்கு மனவருத்தத்தை தருகின்றது. அத்தோடு தொடர்ந்து பல்கலைக்கழகங்களிலே பட்டப்படிப்புகளை முடித்து மாணவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர எங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இதுவரை முழுமையாக வழங்கப்படாமையினால் வேலையற்ற பட்டதாரிகளினுடைய தொகை அதிகரித்து கொண்டிருக்கின்றதே தவிர இது ஒரு அரசாங்கத்துக்கு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பல வழிகளிலும் இந்த எங்களினுடைய கோரிக்கைகளை முன்வைக்க முனைந்து இது தொடர்பாக அரசாங்கம் எதுவித கரிசனையும் கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியை அமைத்து 3 மாதங்களாகின்றது. எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் தரவில்லை. நாங்கள் இறுதியாக ஒரு முடிவெடுத்து ஜனாதிபதி செயலகத்திற்கு நேரடியாக பட்டதாரிகள் அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக கடிதங்களை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பியிருந்தும் அதில் அந்த கடிதத்திற்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் பதில் வந்திருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்திருக்கின்ற இந்த பதில் கடிதம் எங்களினுடைய வேலையற்ற பட்டதாரிகள் 2 பேருக்கு வந்திருக்கின்றது. உரிய திணைக்களத்துக்கு அந்த கடிதம் மாற்றப்படுகின்றது என்ற ஒரு பதிலோடு அந்த கடிதம் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த கடிதம் அனுப்பி 2 மாதங்கள் இருக்கும். அதற்கும் எதுவித சாதகமான பதிலையும் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எங்களுக்கு வழங்கவில்லை. அதுவும் ஒரு மனவேதனையான விடயம். அத்தோடு கலைப்பிரிவு உயர்தரத்திலே கலைப்பிரிவு எடுக்கின்ற மாணவர்கள் தான் பெருந்தொகையாக இந்த வேலை தேடுகின்ற பட்டதாரிகளாக அலைகின்றார்கள். அப்போ நாங்கள் கடந்த முறை போராட்டத்திலே ஆளுநரை சந்தித்த இடத்திலே கலைப்பிரிவை தெரிவு செய்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றது என்ற ஒரு பதிலே அவர் சொன்னார். அப்போ நாங்கள் அரசாங்கத்தில் ஒரு கேள்வி ஒன்றை கேட்குறோம். கலைப்பிரிவில் இருக்கின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அந்த கலைப்பிரிவு உயர்தர பாடத்திட்டத்திலிருந்து நீக்கலாம் தானே. குறிப்பாக 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த கலைப்பிரிவுக்கு உள்வாங்கப்படுகின்ற மாணவர்களுடைய தொகை மாவட்ட அளவிலே கணிசமான அளவிலே வேலைக்கு ஏற்ற மாதிரி எடுப்பார்கள். இப்போ குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டத்திலே 30 பேரை உள்வாங்குவார்கள். 2015ஆம் ஆண்டுக்கு முன்னதாக 29 பேர் 30 பேர். ஆனால் 2015க்கு பின்னர் அந்த எண்ணிக்கை கணிசமான தொகையாக கூட்டப்பட்டு பல்கலைக்கழகங்களுடைய அளவும் கூட்டப்பட்டு மாணவர்களுடைய தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த நிலையிலே கலைப்பிரிவு உள்வாங்குகின்ற மாணவர்களுக்குரிய வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கின்ற பொழுது அரசாங்கம் அந்த கல்வி திட்டத்துக்கு அதிகமான மாணவர்களை ஏன் உள்ளிட்டார்கள். அதனால் தான் இந்த வேலையற்ற பட்டதாரி பிரச்சினை பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது. குறிப்பாக 2020க்கு முன்னர் வெளியேறிய ஒரு பல்கலைக்கழக அணி தொடர்ந்து போராட்டம் செய்து கச்சேரிக்கு முன்பாக தொடர் போராட்டம் செய்து தான் அந்த வேலையை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு 50,000 பேருக்கு அப்படியே கணிசமாக அந்த வேலை வழங்கப்பட்டது. ஆனால் எங்களினுடைய தொகை இலங்கை ரீதியாக அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக வடமாகாணத்திலே 3000க்கு மேற்பட்டோர் இருக்கின்ற பொழுது இலங்கை தீவிலே அதிகமான பேர் இருப்பார்கள். இப்போ இதை அரசாங்கம் ஏதாவது ஒரு பொறிமுறையின் ஊடாக தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ ஒரு துறையை பொறிமுறை ஊடாக எங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக வடமாகாண ஆளுநர் அவர்கள் வடமாகாணங்களுடைய 5 மாவட்டத்துக்கும் பொறுப்பான ஒரு ஜனாதிபதியினுடைய செயலராக இருக்கின்றார். எந்த ஒரு திணைக்கள ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தகுதியுள்ள ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி அவர். அப்போ நாங்கள் அவரை அணுகுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு ஒரு உரிய பதிலை தரையில்லை. இப்போ நாங்கள் ஆர்ப்பாட்டம் அவர்கிட்ட வாசல் நின்று செய்யும் பொழுது அவர் 2 பேரை கூப்பிட்டு தான் உள்ள கதைச்சார். அவர் வெளியில் கூட எங்களோட கதைக்கிற ஒரு மைண்டில் அவர் இல்லை. அப்போ அவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி, எங்களுக்குரிய பிரச்சனையை தீர்க்க வேண்டியவர் அவர். ஏனென்றால் அவர் ஜனாதிபதியால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட வடமாகாண செயலர். அப்போ அவர் எங்களுடைய பிரச்சனையை ஜனாதிபதியின் உயர்மட்ட அதிகாரிகளோடு கதைச்சு இதுக்கு ஏதாவது ஒரு பொறிமுறையை காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்போ நாங்கள் எல்லா பக்கங்களாலேயும் எங்களினுடைய நகர்வை முன்னெடுத்து எங்களுக்கு கணிசமான எந்த ஒரு பதிலும் தரவில்லை. குறிப்பாக நாங்கள் போராட்டங்கள் செய்கின்ற பொழுது எங்களை சந்தித்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் 2 ஒன்று கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் அத்தோடு கௌரவ இளங்குமரன் அவர்களும். மற்ற ஏனைய எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எங்களுடைய பிரச்சனையை கணக்கில் கூட எடுக்கவில்லை. ஆனால் இதுவரையும் பாராளுமன்றத்தில் சம்பந்தமாக இதுவரும் பேசவும் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய பிரச்சனையை பேசாத விடத்து நாங்கள் ஆரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போகலாம் என்கிற ஒரு கேள்விக்குறியில் தான் ஜனாதிபதியினுடைய வருகையை முன்னிட்டு ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய பிரச்சனை அவரது செவிக்கு எட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாளைய தினத்திலிருந்து ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு தொடர் போராட்டமாக பல்வேறு வடிவங்களில் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். எனவே இந்த போராட்டத்திற்கு மக்களாகிய நீங்களும் எங்களினுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக
எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என வடமாகாணம் தழுவிய வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த நேரத்திலே அழைத்து நிற்கின்றோம். நிறைய தடவைகள் அகிம்சா வழியில் அமைதியான முறையில் போராட்டங்களோ சரி, லெட்டர் மூலமாக சரி தெரியப்படுத்திட்டோம். எங்களுக்கான சாதகமான பதில் இதுவரைக்கும் எட்டப்படவில்லை, கிட்டப்படவில்லை. எங்களுக்காக நாங்கள் ஆளுநர் அலுவலகத்திலும் சென்ற போதிலும் கூட எங்களுக்கான ஒரு சரியான பதில், ஒரு முடிவு எப்பொழுது கிடைக்குமென்றது கூட அதில் பதில் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அது மிகவும் வருந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். புதிதாக ஆட்சி அமைந்த ஒரு சிறிது காலம்தான் இருக்கின்றது. பட் நாங்கள் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் 5 வருடமாக காத்திருக்கிறார்கள். இப்போவும் அந்த எப்பொழுது வேலை கிடைக்கும், வடக்கில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற 2 கேள்விகளுக்குமே பதில் தெரியாமல் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு போராட்ட வடிவங்களை மாற்றி அமைத்து கொண்டு நாளைய தினம் தொடர் போராட்டம் என்ற ஒரு அடிப்படையில் ஸ்டார்ட் பண்ணுகின்றோம். நாளைக்கு மரக்கன்று தானம், பசுமை தானம் என்ற அடிப்படையில் நாளைக்கு மரக்கன்றுகள் தானம் செய்வதற்காக எங்களுடைய பட்டதாரிகள் ஒன்றிணைகின்றனர். அதனை அடுத்து வியாழக்கிழமை 30ஆம் தேதி வியாழக்கிழமை கலைத்தூது கலையரங்கத்தில் எம்மால் ஒரு பாரிய அளவிலான இரத்த தான நிகழ்வு ஒன்று நடத்தப்பட இருக்கின்றது. அதற்கு தாமாகவே முன்வந்து யாழ்ப்பாண கிளை செஞ்சுளை சங்கமங்களுக்கான ஒரு அனுசரணை வழங்குவதையிட்டு இதே சந்தர்ப்பத்தில் நான் அவர்களுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் மக்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் அனைத்து சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உரும்பராயிலுள்ள தனது அலுவலகத்தில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசு பல்வேறு வழிகளிலும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களிடம் இருந்து அவர்களுக்கான அனைத்து விடயங்களையும் கையாண்டு மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு ஆபத்தான நிலைமையாகும். இதனை தடுப்பதற்காக அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஒன்று திரள வேண்டும். அத்துடன் இவ்வாறான ஆபத்தை தடுப்பதற்கு தமிழ் மக்களை வழிநடத்த அனைத்து சிவில் சமூகங்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீதான கொலை முயற்சி குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்கம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சரத் பொன்சேகா மீதான கொலை முயற்சிக்கு உதவிய குற்றச்சாட்டில் 3 முன்னாள் போராளிகளுக்கு எதிராக 230 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரினால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மொரிஸ் எனப்படும் செல்வராசா கிருபாகரன், சண்முகலிங்கம் சூரியகுமார் மற்றும் தனுஷந்திர தம்பையா பிரகாஷ் ஆகிய 3 எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பிலான சாட்சியங்கள் வழக்கு விசாரணை சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க தலைமையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் வழக்கு விசாரணை நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவரின் மெய் பாதுகாவலர்கள் 3 கொல்லப்பட்டனர். குறித்த தாக்குதலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் செல்வராசா கிருபாகரன், சண்முகலிங்கம் சூரியகுமார் மற்றும் பிரகாஷ் ஆகியோருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 2 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 2 நேற்றைய தினம் அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காயமடைந்த இந்திய கடற்தொழிலாளர்களை யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி பார்வையிட்டுள்ளார். மேலும் குறித்த கடற்தொழிலாளர்களை நாட்டிற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கடற்தொழிலாளர்கள் 2 தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று பார்வையிட்டனர். அந்த வகையில் கருணநாதன் இளங்குமரன் மற்றும் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் ஆகியோர் தனித்தனியாக வைத்தியசாலைக்கு சென்று கடற்தொழிலாளர்களை பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது.
விட்டுட்டு போட்டாங்க உங்களை மட்டும் தான் பிடிச்சார். நீங்கள் அந்த போட் பயப்படாங்க பிரச்சனை இல்லை. ஒரு ஜாக்கெட் கூட பிடிச்சா உங்களுக்கு பெர்சன்டேஜில் இருக்கும் சம்பளத்தை விட. என்ன மீனவர்கள், இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி எமது கடற்பரப்புக்குள் ஒன்றிணைந்த போது இது இன்றைய தினம் மட்டுமில்லை, இது ஒரு சதாகாலமாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. சட்டத்துக்கு விரோதமான மீன்பிடியான ஒட்டன் ரோலிங் என்பது இலங்கையிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது, இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உபகரணத்தை கொண்டு ஒரு சிலர் இல்லை பலர் எமது கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி எமது வளங்களை அளித்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினமும் எல்லை தாண்டி வந்திருந்தனர். இது சதாகாலம் வந்திருக்கிறோம். ஆனால் இதற்கு முதல் பல கைது நடவடிக்கைகள் நடைபெற்றிருந்தன பல படகுகளை. ஏனென்றால் எமது ஜனாதிபதி பதவியேற்றவும் உடன் அதிகளவான மீன்பிடி படகுகளை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றுள்ளது. அது மனவேதனையை அளிக்கின்றது. ஏனென்ற வகையில் அவர்களுக்கு மனவேதனையை ஏன் அளிக்கின்றது என்றால், எமது கடற்படையினரும் அவர்களும் பிழைவிடவில்லை. அவர்களது ஓட்டில் அவர்களது படகில் ஏறிய போது அவர்களையும் கடத்தி கொண்டு இந்தியா செல்ல நினைத்திருந்த வேளையில்தான் அசம்பாவிதம் ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. சிறிய சம்பவம். அவர்களுக்கும் உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டதன் தாமதமாக அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையில் ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கிறார்கள். அது பெரிய நடவடிக்கை இல்லை. அவர்களின் காலுக்குள் ஒரு சிறிய சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. காலுகளில் ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது. அது பெரிய அளவில் பாதிப்பில்லை அவர்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் எமது ஆஸ்பத்திரியில் அவர்களுக்கு முழு ஆதரவையும் கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் கூலி தொழிலாளிகள், அவர்கள் முதலாளிகள் இல்லை, அவர்களின் படகு இல்லை. அவர்களிடம் நான் சென்று கேட்டிருந்தேன், நீங்கள் ஏன் எமது கடற்பரப்புக்குள் வார்கிறீர்கள்? அவர்கள் ஒன்றை கூறினார்கள், எமது கடற்பரப்பில் மீன்கள் அதிகளவாக இல்லை, இலங்கையில் இருக்கின்றது என்று கூறியிருந்தார். அதன் நிமித்தமாக அவர்களுக்கு சம்பளம் என்று இல்லையாம். அவர்களுக்கு பிடிக்கின்ற மீனுக்குத்தான் தரத்துக்கேற்ற வகையில் ஊதியம் கிடைக்கும் என்ற வகையில் அவர்கள் எல்லை தாண்டி வந்து எமது கடற்பரப்பில் எமது வளங்களையும் அளித்து கொண்டு எமது மீனவர்களின் விலைகளையும் நாசம் செய்து கொண்டு போகிறார்கள், அவர்களின் பணம் சம்பாதிப்பதற்காக. அப்போது நாங்கள் எமது அரசாங்கமும் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறது, எல்லை தாண்டுவதென்றது ஒரு நடைபெறும் விதி. ஆனால் எம்மை பொறுத்தவரையும் சட்டத்துக்கு விரோதமான ஒட்டன் ரோலிங் என்பது தடை செய்யப்பட்டது. இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த படகுகளை எமது கடற்பரப்புக்கு நாங்கள் விடமாட்டோம். எதிர்வரும் காலங்களிலும் கைது நடவடிக்கைகளை செய்வோம். ஏனென்றால் முன்னைய காலத்தில் நேவி அவர்களது படகுக்கு வரும்போது சுடு தண்ணியால், அந்த இன்ஜினிலிருந்து கீழ்த்தண்ணியால் எமது நேவி உத்தியோகத்தர்களுக்கும் கடற்படை உத்தியோகத்தர்களுக்கும் தாக்குதலை செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு இவ்வாறு ஆஸ்பத்திரியில் இருந்திருந்தார்கள். இன்றைய தினம் அவர்கள் படகில் ஏறிய போது அவர்களை ஒரு நபரை மேத்தி கொண்டு தப்பிச் செல்லும் எடுத்த நடவடிக்கை நிமித்தமாக அவர்களை மீள கொண்டு வருவதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்து இன்றைய தினம் 2 பேரையும் ஆஸ்பத்திரிக்கு அவர்களும் கூறியிருந்தார்கள். நேவியோரால் ஏறியிருந்தவர்கள் நாங்கள் படகை திருப்பி கொண்டு போக வழிகிட்ட நிமித்தம் தான் ஏற்பட்ட விளைவென்று அவர்கள் கூறியிருந்தார்கள். எதிர்வரும் காலத்தில் எல்லை தாண்டுவது என்பது சட்டத்துக்கு விரோதமான தொழில். எமது நாட்டுக்குள் வருவதை நாங்கள் நிறுத்துவோம். எமது அரசாங்கம் என்ற வகையில் அவர்கள் மக்கள் விசுவாசமுள்ள அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் மக்கள் பக்கம் நிற்போம். எமது மக்கள் கூறுகிறார்கள், நாங்கள் தூக்கு போட்டுக்கொண்டு சாவதா? எமது வேலைகளை அழிப்பதனால் மீனவர்கள் எங்கிட்ட கேட்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம், உங்களை நம்பித்தான் வாக்களித்திருக்கிறோம், முன்னைய அரசாங்கத்தில் நாங்கள் நம்பவில்லை, அவர்கள் கண்டும் காணாமல் இருந்தவர், அப்போ நீங்களும் இவ்வாறு கண்டும் காணாமல் இருக்கிறீர்களா என்று கேள்வி இருந்தார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் படகுகளை இலங்கை வரலாற்றில் அதிகளவான படகை நாங்கள் குறுகிய காலத்தில் கைது செய்திருக்கிறோம். ஏனென்றால் எமது மீனவர்களை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு, எமது வளத்தை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு, இந்த வளங்களை எதிர்கால சந்ததியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு. அதன் நிமித்தமாக இன்றைய தினம் ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை அவர்களுக்கு புரியப்படுத்தினோம். அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் குணப்படுத்தி இந்தியாவுக்கு மீள அனுப்புவோம். ஆனால் அவர்களது படகுகளை கைமுதல் செய்யப்பட்டு அது அரசுடைமையாக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் கூறுகிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அனுர அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்று வரும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில்,
பல்கலைக்கழக செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்தவித செயற்பாடுகளுக்கும் இடமளிக்கப் போவதில்லை. அதேபோன்று தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்வதனால் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு முன்னர் அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். பேச்சுவார்த்தையின் பின்னர் அடுத்த கட்டம் தொடர்பில் சிந்திக்கலாம் என்றும் தெரிவித்தார். பிரித்தானியாவின் இந்து பசிபிக் பிராந்தியத்திற்கான அமைச்சர் கெதரின் வெஸ்ட் யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் விஜயம் செய்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடினர். யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்திற்கு விஜயம் செய்த பிரித்தானிய அமைச்சர் சிவில் சமூக தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கும் பங்கேற்றார். இலங்கை ஐக்கிய ராஜ்ய உறவுகளை வலுப்படுத்தவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கிலேயே ஐக்கிய ராஜ்ய அமைச்சரின் இந்த விஜயம் அமைந்தது. ஆசிய பசிபிக் பிராந்தியங்களுக்கான அமைச்சராக பணிபுரிகின்ற கத்தரினா அவர்களை பிரித்தானியாவினுடைய இலங்கைக்கான தூதுவரையும் நானும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே சந்தித்தோம். மிக முக்கியமாக பொறுப்பு கூறல் விடயம் தொடர்பிலும் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தொடர்பிலும் இன்றைய நிலப்பாடுகள் என்ன, இன்றைய அரசாங்கம் கொண்டிருக்கின்ற செல்நெறிகள் செயல்பாடுகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார்கள். தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பது எவ்வாறு அமைய வேண்டும், அவர்களுக்கான பொறுப்பு கூறல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். அதே நேரம் அந்த விடயங்கள் தொடர்பிலே அதிகமான கரிசனையோடு அவர்கள் விடயங்களை ஆராய்ந்து கொண்டார்கள். நாங்களும் எங்களுடைய மக்கள் என்று படுகின்ற அவலங்களுக்கும் அவர்களுடைய நீடித்த நிலையான வாழ்வுக்கும் அரசியல் தீர்வு என்பது சமஸ்டி அடிப்படையில் அமைய வேண்டும். அந்த அமைவதற்கான வழிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். இன்றைக்கு காலையில் ஒரு மணிக்கால நேரம் நாங்கள் பிரித்தானியாவுடைய ஆசியா பசிபிக் பிராந்தியத்துடைய அமைச்சரை நாங்கள் சந்தித்தோம். அத்தோடு பிரித்தானியாவுக்கான தூதுவரும் யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்தார். அந்த சந்திப்பிலே நாங்கள் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துடைய தமிழ் மக்கள் சார்ந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம். விசேஷமாக தமிழருடைய இனப்பிரச்சினை தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு இங்கே ஒரு இனப்பிரச்சினை கிடையாது விடயம். அந்த வகையில் அவர்களுக்கு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் அதுக்கு பிறகும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகும் தமிழருடைய இனப்பிரச்சினை தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக எந்த விதமான ஒரு செயல்பாட்டும் அவர்களிடம் இல்லை. தமிழ் கட்சிகளோடு பாரம்பரியமாக தமிழ் மக்கள் ஆணை வழங்குகின்ற தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிகளோடும் தங்கள் இந்த இனப்பிரச்சினை தீர்ப்பதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதாக கிடையாது. அது மட்டுமில்லாமல் பொறுப்பு கூறல் விடயம் வடகிழக்கில் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அதே போன்று பிரித்தானியா போன்ற நாடுகளிலே வாழுகின்ற தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் பொறுப்பு கூறல் விடயத்தை மிகவும் தீவிரமாக வலியுறுத்தி வருகின்ற ஒரு நிலையிலும் கூட இந்த அரசாங்கம் பொறுப்பு கூறல் சம்பந்தமாக எந்த விதத்திலையும் எதிரையும் தாங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் நின்று போவதில்லை என்று கூறியிருக்கிற விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். அந்த வகையிலே அரசியல் ரீதியாக ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கும் மனமில்லாத ஒரு அரசாங்கம் பொறுப்பு கூறலுக்கும் முற்றிலும் நிராகரித்து செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் சர்வதேச மட்டத்தில் பிரித்தானியா போன்ற நாடுகள் பொறுப்பு கூறலையாவது மிக இறுக்கமாக முன்னெடுக்கிறதுக்கு சர்வதேச மட்டத்தில் முன்னெடுப்பதற்கு முன்வர வேண்டும். விசேஷமாக இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய பிரித்தானியாவுடைய முயற்சி தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் அந்தந்த நாடுகளிலே இந்த ஒரு
இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்களுக்கு சந்தேகிக்கிற நபர்களை வந்து தங்களோட நீதிமன்றங்களில் வந்து வழக்கு தாக்கல் செய்து முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் வலியுறுத்தினோம். இருந்தால் இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயத்திலே கணிசமான முன்னேற்றத்தை சர்வதேச மட்டத்திலே நாங்கள் அடைந்தால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை வந்து இந்த தீவிரவாதிகள், தமிழ் விரோத தீவிரவாதிகளுக்கு வழங்கப்படும். ஏனென்றால் அந்த தமிழ் விரோத தீவிரவாதிகள் கூடுதலாக வந்து இராணுவத்துடைய உறுப்பினர்களாக இருக்கிறோம், அல்லது வந்து அந்த இராணுவத்துடைய செயல்பாடுகளை போர் காலத்திலே வந்து செயல்பாடுகளை மிக தீவிரமாக ஆதரித்த அரசியல் தலைவர்களாக இருக்கிறோம். அவர்கள் நேரடியாக வந்து கொள்கை ரீதியாக கூட அந்த போர் நடந்த முறை சம்பந்தப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக வந்து இந்த போர்க்குற்ற, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை போன்ற விசாரணைகள், சட்ட விசாரணைகள், நீதிமன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தமிழர்களோட ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு புரிந்துணர்வு வருவதின் ஊடாக மட்டும்தான் அதில் இருந்து தப்படாமன்ற ஒரு மனோபான்மை உருவாகி அவர்கள் தமிழருடைய இனப்பிரச்சனை விஷயத்திலேயும் வந்து ஒரு தங்களுடைய மோசமான நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்றதுக்காகவும் சில வழியில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்போ எந்த விதத்திலே முன்னேற முடியாத இந்த சூழலில் சர்வதேச மட்டத்தில் வந்து இந்த பொறுப்புக்கூறல் விஷயமாவது முன்னெடுப்பதின் ஊடாகத்தான் அந்த மாற்றங்களை செய்யலாம் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் பிரித்தானிய தூதுவர் மற்றும் அமைச்சருக்கு நீங்கள் இந்த சந்திப்பில் வலியுறுத்தினீர்கள். நானும் அந்த விடயத்தை மிக ஆணித்தரமாக வந்து முன்வைத்தேன். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினரும் திரு ஸ்ரீதரன் அவர்களிடம் வந்து அந்த விடயத்தை மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார். இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடே வந்து ஒரு இனப்பிரச்சனை கிடையாது. ஒரு அரசியலமைப்பு ஊடாக இந்த விஷயங்கள் கையாளப்படும் என்று சொல்கிறதே வந்து பாராளுமன்றத்தில் வந்து 225 பேர் கொண்ட இருக்கின்ற இடத்துல வந்து வெறுமனே 10 இல்லாட்டி 11 இல்லாட்டி 12 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அங்கே பேசுகிற விஷயங்களே தான் அவர்கள் வந்து இனப்பிரச்சனைக்கு தீர்வான ஒரு அணுகுமுறையாக வந்து பயன்படுத்துகிறாங்க, பார்க்குறாங்க. எந்தளவு தூரத்துக்கு வந்து அவர்கள் இதில் அக்கறை இல்லைன்றது வந்து அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று சொல்கிற நிலைப்பாடு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக அமைச்சர் அவர்களுக்கு வந்து நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பொறுப்புக்கூறல் விடயத்திலேயும் வந்து அரசாங்கத்திலே போக்கு முழுக்க வந்து அதை ஒரு தமிழ் மக்களுடைய ஆதரவோடு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவை காட்டி தமிழ் மக்களுடைய ஆதரவோடு அது கைவிடுற ஒரு நிலைமையைத்தான் அவர்கள் முன்னெடுக்க யோசிக்கிறோம் என்ற விஷயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கோம். காணாமலாக்கப்பட்ட விவகாரம், காணி விடுவிப்பு தொடர்பில் ஏதாவது பேசப்பட்டார்? அதுகள் வந்து இந்த இடைமாற்று நீதி என்ற விடயம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது அந்த விடயங்கள் விசேஷமாக வந்து ஓஎம்பி அலுவலகம் மற்றது ஆஃபீஸ் ஃபார் ரெப்பரேஷன்ஸ் என்ற விடயங்கள் பேசப்பட்டது. காணி சம்பந்தப்பட்ட விடயத்தை வந்து நாங்கள் அவர்களுடைய அந்த இனப்பிரச்சனை சம்பந்தமாக அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்ற விடயங்களை விளங்கப்படுத்துகின்ற பொழுது வந்து கடந்த அரசாங்கங்கள் வந்து நடந்து கொண்ட அதே போக்கோடு தான் இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிற அந்த விடயத்தை வந்து நாங்கள் சுட்டிக்காட்டினோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது அவரது கடித தலைப்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு விடுக்கப்பட்டிருந்த முறைகேடான உத்தரவு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் ஜனாதிபதிக்கான கடித தலைப்பில் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு விடுக்கப்படும் விசேட உத்தரவு என்ற தலைப்பில் ஒரு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது.
அதன் மூலம் தென் மாகாணத்தில் மோசடி செயற்பாடுகளை மேற்கொள்ளும் வர்த்தகர் ஒருவருக்கு அவரது மோசடி நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்றவாறான முறைகேடான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதிகள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அனுப்பப்பட்டதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் அது மாத்தறை தபால் அலுவலகத்தில் இருந்து தபால் செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த கடிதம் போலியானதாக இருக்கலாம் என்ற ஊகத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தார். அதன் பிரகாரம் தற்போதைக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் தலைநகரில் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 4 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுவரை குறைந்தது 3 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள கொழும்பு துறைமுக மனித புதைக்குழிகளை அண்டிய பகுதியில் இருந்து மண்ணடுக்குகள் அகற்றப்படும் விதத்தை நேற்றைய தினம் அந்த இடத்திற்கு சென்ற ஊடகவியலாளர்கள் அவதானித்துள்ளனர். இப்பகுதியில் மேலும் பல உடல் புதைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய முடியும் என்பது ஆய்வாளர்களின் நம்பிக்கையாகும். அதன் பின்னர் அப்பகுதியில் உடல்கள் கண்டறியப்படுமாயின் அவை அகழ்ந்து எடுக்கப்படும். அவ்வாறு உடல்கள் கண்டறியப்படவில்லை எனின் பிரதேசம் துறைமுக அதிகார சபை அல்லது தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் ராஜ் சோமதேவ தலைமையிலான ஆய்வு குழுவிடம் ஒப்படைக்கப்படும். மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 2024 செப்டம்பர் 28 சனிக்கிழமையோடு இடைநிறுத்தப்பட்டதோடு அக்டோபர் மாதத்தில் அகழ்வு பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டது. எவ்வாறெனினும் தேவையான நிதி இல்லாமையினால் பணிகள் மீள ஆரம்பிக்கப்படவில்லை. அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்ட நேரத்தில் தடயவியல் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட புதைக்குழியின் விசாரணையை நீண்ட காலத்திற்கு இடைநிறுத்த முடியாது என கூறியிருந்தார். எனினும் நிதி கிடைக்க 4 மாதங்கள் ஆகின. கிடைத்த பணத்தில் அகழ்வு பணிகளை 20 நாட்களுக்குள் முடிக்க எதிர்பார்ப்பதாக பேராசிரியர் சோமதேவ நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். மனித புதைகுழி விசாரணைகளுக்காக ஜனாதிபதி பணியகத்தில் இருந்து நிதியை வழங்குவது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் பொறுப்பாகும். ஜூலை 13, 2024 அன்று கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமானத்துக்காக பூமியை தோண்டிய போது நிலத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் முதல் முறையாக மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நீதிமன்றத்திற்கு விடயம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதவான் பண்டார லங்கசிங்கவின் உத்தரவின் பேரில் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய கிறிஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாமல் ராஜபக்ஷ இந்த வழக்கில் சந்தேக நபராக முன்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்.